இந்த வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் ட்ரெடிஷ்னல் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் சகோஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் ஒன்று வந்து கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு கத்திரிக்காய் 5-6 கத்திரிக்காய் இருக்கும். அதை கொஞ்சம் சின்ன சைஸாகவே நீள் வாக்கில் போடாமல் ஒரு க்யூபு மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அது போக தாளித்ததுக்கு இனி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் நல்ல சோம்பு பொரிஞ்சு வரப்போ நல்லா நம்ம வச்சுருந்த அந்த பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். முதல்ல பூண்டு நல்லா வதங்கிட்டும் அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். இப்போ பூண்டு நல்லா வதங்கவும் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரொம்ப வதங்கிடும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயத்தை போடுவோம். பெரிய வெங்காயம் நமக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கூட்டு கொடுக்கும். அதுக்காண்டி நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் பூண்டு எல்லாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணலாம், அதில் கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடணும். அதுதான் டேஸ்ட்டு. அதான் எண்ணெய் கத்திரிக்காய். இதை நல்லா முதல்ல வதங்கிக்கிறோம். இப்போ வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு தக்காளியும் போட்டுட்டு நம்ம அந்த தக்காளியும் கொஞ்சம் நேரம் அது லைட்டாக வதக்க வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு மிளகாப்பொடி போட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு வதங்குற வரைக்கும் வைக்க வேண்டியது. இப்போ இதுக்கு தேவையான மிளகாப்பொடி அது எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொடியே போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு இதை போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுறேன். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இது வந்து எண்ணெயிலே நான் வதங்கணும். அதனால் வந்து லைட்டாக தண்ணியை தெளித்து விடுவேன். இந்த அளவுக்கு தண்ணி போதும், ரொம்ப வேணாம். வச்சு அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே. இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நமக்கு கத்திரிக்காய் எண்ணெய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கஞ்சிக்கு, சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு காம்பினேஷன். தேங்க்யூ.